ஃப்ரெண்ட்ஸ், அம்மு கிச்சனுக்கு உங்களை வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் வாங்கி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக குழம்புக்கு எடுத்து வச்சுக்கலாம். மீனை நல்லா மஞ்சள் பொடி கல் உப்பு போட்டு கழுவிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிடணும். மஞ்சள் பொடி போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வரவணும். இப்போ தான் அந்த கவுச்ச வாடை அடிக்காது. மீன் உள்ள அழுக்கு எல்லாம் போகும். இப்போ கழுவிடலாம். இப்படியே மீனை ஒரு 3-4 தண்ணி நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுக்கிறோங்க. அடுத்து இந்த மீனில் உள்ள நடுமுள்ள நம்ம எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா, இந்த மாதிரி கத்தியில் வெட்டி இப்படி 2 பிளந்தா வந்துடும். அது உள்ள ஒரு நடுமுள் இருக்கும். இந்த முள்ளை இப்படியே எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதில் இருக்கிற இந்த சின்ன சின்ன முள்ளையும் நம்ம அப்படியே எடுத்துடணும். இப்போ நம்ம இந்த மீனை நம்ம பொரிக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க முள் இல்லாமல் சாப்பிட்றதுக்காக. ஈஸி தான். அதெல்லாம் என்ன அழகாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு எல்லாவற்றையும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு அலசிட்டு வந்துடலாம். தெளிவு இந்த வயிற்று பகுதியில் அழுக்கு கொஞ்சம் இருக்கும். அதை நல்லா இந்த க்ளீன் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதில் மசாலாலாம் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆச்சி 65 மசாலா, சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக வத்தப்பொடி, தேவைக்கேற்ப கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா இதாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த மசாலாவை நம்ம அந்த மீனில் ஒவ்வொன்றுலையும் அப்ளை பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா மீனில் நல்லா படுற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இது அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டு. இதில் கொஞ்சமாக
கார்ன் மாவு ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப. ஏன் கார்ன் மாவு ஆட் பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்து மசாலா நல்லா மீனில் சேர்ந்து இருக்கும், எண்ணெயில் பிரிஞ்சு வராது. கார்ன் மாவு போட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இப்போது இது ஒரு 1/4 மணி நேரம் நம்ம மூடி வைக்கலாம். 1/4 மணி நேரம் ஆயிட்டு இப்போ நம்ம இந்த மீனெல்லாம் பொரிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரித்து எடுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி நம்ம பொரித்து கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரித்து எடுத்தாச்சு. பிள்ளைங்க அருமையாக சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க முதல் பெரியவங்க வர சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.